தேவனுடைய பரிசுத்த நல் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அற்புதமான ஓய்வு நாளின் ஆரம்ப ஆராதனையில் தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற உங்கள் யாவரையும் மீண்டும் ஒரு விசை மனதார வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். நாள் முழுக்க உழைச்சி ரொம்ப கஷ்டத்தோடு ஆண்டுடைய சமூகத்தில் அநேகர் அமர்ந்திருப்பீங்க. எனக்கு தெரியும். இந்த இரவு நேரங்கள் வந்தாலே பெரும்பாலும் நம்ம பகுதியில் சாப்பிட்டுட்டு எப்போ தூங்குவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கடினமான உழைப்பு எல்லாருடைய வாழ்க்கையிலுமே உண்டு. ஸோ அதை அடியேனும் அறிவேன். ஆனாலும் இந்த நாள் ஓய்வு நாளாக இருக்கிறபடியினால் ஒரு 25-30 நிமிஷம் நீங்கள் தூங்காமல் இந்த சத்தியத்தை கேட்பீங்க அப்படின்னா, பெரும்பாலும் யாரும் நம்ம சபையில் தூங்குறது கிடையாது, இருந்தாலும் ஒரு எச்சரிப்பு தான், வேறு ஒன்றும் இல்லைங்க, சரிங்களா? ஸோ ஆண்டுடைய சமூகத்தில் பரிசுத்தமான ஓய்வு நாள், பரிசுத்தமான இடத்துல வந்திருக்கிறோம். பரிசுத்த தேவனை நம்ம எந்த விதத்திலும் கனவீனப்படுத்தாதபடி கருத்தோடு ஆண்டவர் சமூகத்தில் அமரணுங்க. கடந்த வாரத்தில் ஒரு நிகழ்வு நடந்தது. வேலைக்கிழமை என் பிள்ளைக்கு 2வது பிறந்த நாள். நாளைக்கு எங்களுக்கு திருமண நாள். என் மனைவி கேட்டாங்க, குடும்பமாக நாங்கள் இங்கே இருக்கிறோம், எங்களை விட்டுட்டு எப்படி தான் சந்தோஷமாக நீங்கள் அங்கே இருக்கிறீங்களோ தெரியலையே அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு உடனே, நான் தான் பைபிளை படிக்கிறவனாச்சே, என்ன சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? பாரு, நீங்கள் மட்டும் குடும்பம் இல்லை, இங்கே அதை காட்டிலும் பெரிய குடும்பம் ஒன்று இருக்குது. ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான், இவர்களே என் தாயும் என் சகோதரமாய் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நான் சொன்ன உடனே சிரிச்சிட்டாங்க. அந்த வார்த்தை உண்மையாக இல்லைங்களா? நம்ம எல்லோரும் ஒரே குடும்பம் தானே. ஸோ இந்த ஓய்வு நாளில் ஒரே குடும்பமாக இருக்கிறபடியினால் அருகாமையில் உள்ளவங்களை பார்த்து ஒரு ஹாப்பி சாபத், ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் பின்னாடி இருக்கிறவங்களுக்கு ஒரு ஹாப்பி சாபத் பகிர்ந்துக்கொள்ளுக்கு பார்ப்போம். சந்தோஷங்க. ஆண்டுடைய சமூகத்தில் நமக்கு கிடைச்ச ஒரு பெரும் பாக்கியம் என்ன அப்படின்னா, சபை குடும்பம். அதுவும் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் குடும்பமாய் ஆண்டுடைய சமூகத்தில் அமர்ந்து நம்ம சத்தியங்களை படிக்கும் பொழுது அது மிகுத்த பெருத்த ஆசீர்வாதங்க. எனக்கு உண்மையிலே அவங்கள பார்க்கல அப்படின்லாம் வருத்தலாம் கிடையாதுங்க. ஏன் அப்படின்னா, இங்கே ஒரு குடும்பம் இருக்கும் பொழுது நான் ஏன் அதை குறித்து வருத்தப்படணும் அப்படின்னு சொல்லி அநேக நேரங்களில் நான் சிந்திப்பது உண்டு. அப்படி தான் இது வரைக்குமே ஆண்டு எல்லா காரியங்களும் செய்து கொண்டு வராங்க. அன்பானவர்கள், நம்ம தொடர்ச்சியாக நல்ல சத்தியங்களை படித்து கொண்டு வருகிறோம். முத்தூதுவில் உள்ள முக்கியமான பாடங்கள் நம்ம படித்து கொண்டு வரோங்க. உலக அழிவில் ஆரம்பித்து இந்த உலகம் அழியத்தான் போகிறது. அழிகின்ற உலகத்தில் ஆத்துமாக்களும் அழிவாங்களா, இல்லை ஆத்துமாக்களை காப்பாற்றுவதே திட்டம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி படித்தோம். திட்டம் இருக்கிறது. அந்த திட்டம் என்ன அப்படின்னா சுவிசேஷம். சுவிசேஷம்னா என்ன அப்படின்னு படிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை தான் சுவிசேஷம் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக படித்தங்க. அதை தாண்டி யாரை தொழுது கொள்வது அப்படின்ற ஒரு குழப்பம் இன்னைக்கு உலகத்தில் இருக்குது. இன்னைக்கு மக்கள் யாரை தொழுது கொள்ள வேண்டும், யார் இறைவன் என்ற காரியத்தில் ரொம்ப குழப்பமான சூழலில் இருக்கிறாங்க. மரத்தையும் செடியும் கொடியும் மிருகங்களையும் வணங்கி அவைகளை தெய்வமாய் பாவித்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் பரலோகம் பாரப்பட்டு இந்த உலகத்துக்கு ஒரு செய்தி அனுப்புது, உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள். கடந்த வாரம் படித்தோம், யார் தெய்வம், யாருக்கு மட்டும்தான் தொழுகை அப்படின்னு சொல்லி படித்தோம். இந்த உலகத்தில் விஞ்ஞானிகளாக இருக்கலாம், புலனாய்வு புலிகளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, இந்த தொழுகை அப்படின்ற ஒரு காரியம் வரும்பொழுது அவங்க அந்த விஷயத்தில் புரிதல் இல்லாதவர்களாகவே இருக்கிறாங்க. அதனால தான் பரலோகம் 3 தூதருடைய செய்திகளை இன்னைக்கு உலகத்துக்கு கொடுத்து அந்த 3 தூதர்களுடைய செய்தியை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று பரலோகம் நமக்கு தொடர்ச்சியாக செய்தி கொடுத்துக்கிட்டு இருக்குதுங்க. கடந்த வாரத்தில் தொழுகைக்கு பாத்திரர் யார், தொழுகைக்கு காரணர் யார் அப்படின்னு படிக்கும் பொழுது சிருஷ்டிகரை தான் நம்ம தொழுது கொள்ளணும், அவர் தான் இறைவன் அப்படின்னு சொல்லி படித்தோம் இல்லைங்களா? கடந்த வாரம் வேத பாடத்தை கேட்ட ஒரு சகோதரன் ஒரு சகோதரி என்ன செய்தாங்க அப்படின்னா, என்கிட்ட கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா, பாஸ்டர் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, கேட்கலாமா? கேளுங்கம்மா, என்ன சந்தேகம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சேங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, ஆமாம் பாஸ்டர், யாரை தொழுது கொள்ளணும் அப்படின்னா சிருஷ்டிகரை தான் தொழுது கொள்ளணும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் யார் சிருஷ்டிகர்? உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள்னு சொல்லிட்டீங்க, யார் உண்டாக்குனது? பைபிளில் நானும் என் அண்ணனும் உட்காந்து இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறோம், அவன் சொல்கிறான் பிதா தான் உண்டாக்குனாரு அப்படின்றான்.
அப்பா சொல்றாரு இல்ல இல்ல இயேசு கிறிஸ்து நம்மளை உண்டாக்குனாரு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு நபர் சொன்னாங்க இல்ல இல்ல பரிசுத்த ஆவி தான் உண்டாக்குனாரு அப்படின்னு சொல்றாங்க. இதுல எது பாஸ்டர் சரி அப்படின்னு ஒரு கேள்வியை வச்சாங்க. அந்த கேள்வியை உங்க முன்னாடி வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை வாசிக்கலாங்களா? ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வாக்கியம் வாசிங்க பாப்போம். யாராவது இந்த வசனம் தெரியாத கிறிஸ்தவர்கள் யாராவது இருப்பாங்களா? முதிர் வயதிலிருந்து சிறு பிள்ளைகள் வரைக்குமே இந்த வசனம் தெரியாத நபர்கள் யாருமே இருக்க முடியாது. உண்மைதானங்களே? சரி, போன வாரம் வாலிபர் சங்கத்தில் இந்த கேள்வியை தான் நான் கேட்டிருந்தேன். இங்கே யாராவது தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லி வசனம் ஆரம்பத்தில் தொடங்குதுங்க. யார் அந்த சிருஷ்டித்த தேவன்? ஒருவேளை தேவர்கள் அப்படின்னா வார்த்தைகள் மாறிட்டு இருக்கும். தமிழில் என்ன சொல்லுது? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அப்ப உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளணும் அப்படின்ற செய்தி உலகத்துக்கு தேவை. ஆனா யார் உண்டாக்கினவர் அப்படின்ற ஒரு கேள்வி அநேக கிறிஸ்தவர்கள் மத்தியில் மாத்திரமல்ல, அநேக பிள்ளைகள் மத்தியில் இருக்கதாங்க செய்யுது. இன்னைக்கு நம்முடைய திருச்சபையில் ஒரு தவறான உபதேசம் அப்படியே உலா வந்து கொண்டே இருக்குது. பெரும்பாலும் வெளியில் அது வெளிப்படையாக வர்றது கிடையாது. அது கொஞ்சம் அப்படியே சைலண்ட் மெசஞ்சர் போல அப்படியே சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது. அந்த உபதேசத்தினுடைய கோட்பாடு என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து படைக்கப்பட்டவர் தான். இது உலகத்தில் வெளியில் உள்ள சத்தியமாக இருந்தாலும் அவர்கள் நம்புகிற காரியங்களுமாக இருந்தாலும் அது எங்கேயும் வாசம் அடிக்க ஆரம்பிக்குது அப்படின்னா நம்முடைய திருச்சபைகளில் நிறைய இடங்கள் அது அடிக்க ஆரம்பிக்குது. சரி, இயேசு கிறிஸ்துவ தான் அப்படி சொல்கிறாங்க. பரிசுத்தாவியனை பற்றி பைபிள் பேசுது. பரிசுத்தாவியன் தெய்வமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய உபதேசங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மீதமான திருச்சபைக்குள்ள நுழைய ஆரம்பிக்குதுங்க. கடந்த 3 வருடங்களாக அப்படிப்பட்ட நபர்களை நானும் நிறைய சந்திச்சிருக்கிறேன். ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து ஜெபித்த, ஆண்டவரே இந்த உபதேசம்லாம் திருச்சபையில் எத்தனை முறை கேட்டிருப்பாங்க, அவங்களுக்கு அறியாத சத்தியமா, இது தெரியாத சத்தியமா ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே இதை மீண்டும் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வியோடு ஆண்டவருடைய சமூகத்தில் அமரும் பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, மறுபடியும் உபதேசிக்க வேண்டிய காலகட்டங்களுக்குள்ளாக நீங்கள் நானும் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, ஆதியாகமம் 1:1 சொல்லிச்சு, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். யாருங்க அந்த சிருஷ்டித்த தேவன்? யார் அந்த சிருஷ்டித்த தேவன்? நமக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். வேதாகமத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நமக்கு தெய்வங்களா 3 நபர்கள் வருகிறத நம்மால் வேதாகமத்தில் என்ன பண்ண முடியுதுங்க? பார்க்க முடியுது. ஸோ இந்த ஆதியாகமம் 1:1 நமக்கு சொல்லுகிற சத்தியம்தான் என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நம்ம ஆராய்வோம் அப்படின்னா நிச்சயமாகவே இன்னைக்கு தவறான உபதேசங்களுக்கெல்லாம் நமக்கு ஒரு பெரிய பாடங்கள் கிடைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாதுங்க. இந்த உண்டாக்கினவர் யார் என்பதை படிக்கிறது மாத்திரம் நம்ம நிறுத்த போகிறது கிடையாது. இந்த 3 நபர்களும் எப்படிப்பட்டவர்கள் என்பதை ஒவ்வொரு நபர்களும் நம்ம என்ன செய்ய போறோம்னா தொடர்ந்து படிக்க போறோம். பிதாவாகிய தேவன் யாரு, இயேசு கிறிஸ்து யாரு, பரிசுத்த ஆவியானவர் யாரு. ஏன் அப்படின்னா இன்னைக்கு உண்மையான சத்தியத்திற்கு தேவன் ஒரு திருச்சபை ஏற்படுத்தி வைக்கும் பொழுது சாத்தான் ஒரிஜினல் இருக்கும்போது எதை கொண்டு வருவான்? போலியும் கொண்டு வருவான் இல்லைங்களா? இன்னைக்கு நிறைய போலியான சத்தியங்களும் போலியான திருச்சபைகளும் எழும்பிடுச்சு. ஏன் அவைகள்லாம் எழும்பியிருக்கிறது அப்படின்னா உண்மையான மார்க்கம் எது என்பதை அனைவரும் கண்டுகொள்வதற்காக இந்த உலகத்தில் ஆண்டவர் எதை அனுமதிக்கிறாரு? போலிகளை அனுமதிக்கிறாருங்க. ஸோ நம்ம இதுவரைக்கும் உண்மையான சத்தியத்தை தான் அறிஞ்சு வச்சிருக்கிறோமா என்பதை நம்ம படிக்கும்போது தாங்க புரிந்து கொள்ள முடியும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்னைக்கு நம்ம இந்த படிக்க போகிற காரியத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்ப்போம். அப்படின்னா ஆதியாகமம் 1:1 சொல்லுகிற தேவன் யார்? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அப்படின்னா சிருஷ்டித்த தேவன் யார் என்பதை நாம் பார்ப்பதற்கு முன்பதாக இந்த தேவன் என்ற வார்த்தை யாருக்கெல்லாம் பொருந்தக்கூடியதா இருக்கிறது அப்படி என்பதை ஒரு கணம் நம்ம பார்க்கணுங்க. ஏன் அப்படின்னா தேவன் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு நிறைய உபதேசங்கள் மட்டுமல்ல, சபைகளும் பிரிவினையா இருக்குது. ஒரு 4-5 திருச்சபைகள் நான் சொல்றேன், நீங்க அதை கண்டிப்பா சந்திச்சிருக்க முடியும். அவருடைய உபதேசத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம்னா பின் வரக்கூடிய நாட்கள்ல நம்ம படிப்போம். யெகோவா சாட்சிகள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? சபையை, அந்த சபையினுடைய உபதேசம் என்னங்க தெரியுங்களா? பிதாவாகிய தேவன் மட்டும்தான் இறைவன், இயேசு கிறிஸ்து படைக்கப்பட்டவர், அவர் தேவன் கிடையாது. சரி, அவங்க தான் அப்படி சொல்றாங்க. மற்ற திருச்சபைகள் எங்க இருக்குது அப்படின்னா ஒன்லி ஜீசஸ்,
இயேசு மட்டுமே கடவுள், இயேசு தான் பிதா, இயேசு தான் பரிசுத்த ஆவியானவர். இது அவங்களுடைய பிலீவ். ஒன்லி ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவி மட்டும்தான். இப்படி சொல்கிற சபைகள் இருக்குது. அவங்க சொல்றது என்ன அப்படின்னா, பரிசுத்த ஆவி தாங்க எல்லாமே, அவர் இல்லை அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. ஆதியாகமம் 1:2 சொல்லுது பாத்தீங்களா, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார், அவர் இல்லாம ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அநேக உபதேசங்கள் தவறாக இருப்பதையும் உலகத்தில் பார்க்க முடியுதுங்க. நம்ம என்ன செய்ய போறோம்னா, ஒரு 3 சாட்சிகளை பார்க்க போறோம். இந்த 3 சாட்சிகளும் இந்த தேவன் என்ற வார்த்தை யாருக்கு பொருந்தக்கூடியதா இருக்குதுன்னு பாருங்க. தேவன் என்ற வார்த்தை பொருந்துகிற நபர்கள் அவர்கள் சிருஷ்டித்திருக்கிறார்களா என்பதையும் 3 சாட்சிகள், 3 ஆதாரம், மொத்தம் 6 காரியங்களை பார்த்து இன்னைக்கான விஷயத்தை நம்ம முடிக்க போறோம். ஏன் இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்? ஒருவேளை உங்களுடைய உள்ளங்கள்ல இந்த கேள்விகள் இருக்கலாம், இத்தனை வருஷம் இந்த திருச்சபையில் இருக்கிறோம், இதெல்லாம் கூட தெரியாமல் இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒருவேளை கேள்விகள் இருக்கலாங்க. உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுங்களா, மனிதன்கிட்ட ஒரு மிகப்பெரிய கெட்ட பழக்கம் இருக்குது. கெட்ட பழக்கம் என்ன தெரியுங்களா? மறதி. மறதி சில நேரங்களில் நல்லது தான், ஆனால் எதை மறக்கணுமோ அதை மறக்கிறது கிடையாது. எதை மறக்கக்கூடாது அது என்ன பண்ணிடுறோம்? மறந்து போயிடுறோம். பரலோகம் அதனால தான் பாரப்பட்டு என்ன செய்யுது அப்படின்னா, இந்த கால முடிவு கால ஊழியங்களுக்கு அவருடைய பிள்ளைகளை திடப்படுத்துவதற்காக அடிப்படை சத்தியத்திலிருந்தே போகணும் அப்படின்னு சொல்லி தான் அடிப்படையாகவே கொஞ்சம் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் சொன்ன 3 ஆதாரம், 3 சாட்சிகள். அந்த 3 ஆதாரம், 3 சாட்சி தேவன் என்ற வார்த்தை யாருக்கெல்லாம் பொருந்தக்கூடியதா இருக்கிறது அப்படி என்பதை நம்ம என்ன செய்ய போறோம்னா, ஒரு கணம் படிக்க போறோம். நமக்கு நல்லாவே தெரியும், வேதம் 3 நபர்களை நமக்கு அறிமுகப்படுத்துகிறதுங்க. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் புத்தகம் வரைக்கும் வருவோம் அப்படின்னா 3 நபர்களை நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. அதுல முதல் நபர் யாரு நமக்கு நல்லாவே தெரியும், பிதா. பிதா என்ற வார்த்தை அவர் தேவனுக்குரியவரா என்பதை ஒரே ஒரு வசனம், நிறைய வசனங்கள் இருக்குதுங்க, ஒரே ஒரு சாட்சி, ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நம்ம என்ன செய்ய போறோம்னா கொஞ்சம் பார்க்க போறோம். முதல் வசனத்துக்கு போலாங்களா? 2 பேதுரு 1வது அதிகாரம் வசனம் 16-17 பாருங்களேன். 2 பேதுரு, 2 பேதுருவின் புத்தகம் 1வது அதிகாரம் வசனம் 16-17 நான் வாசிக்கிறேன். உங்க வேதாகமத்தில் நீங்க அப்படியே கொஞ்சம் கவனமா கவனிங்களேன். நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் வருகையும் உங்களுக்கு அறிவித்தோம். அடுத்த வார்த்தையை கவனிங்க. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்றபோது. இங்க பிதாவாகிய தேவனை வேதாகமம் எப்படி அறிமுகப்படுத்துது? தேவன். பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்றபோது. அப்ப ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார்னு சொல்லி பார்க்கிறோம். யார் தேவன் அப்படின்னா வேதாகமம் சொல்லுது பிதாவாகிய தேவன். நிறைய வசனங்கள் இருக்குதுங்க, பிதாவாகிய தேவன் என்று சொல்லக்கூடிய அநேக வசனங்கள் இருக்குது. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பரிச்சயம் இல்லாத வசனங்களா இருக்கிறபடினால இந்த வசனங்களை கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறோம். ஸோ முதல் காரியம், பிதாவை தேவன் என்று சொல்லி வேதாகமம் அழைக்கிறது. அப்ப தேவன் என்ற நாமம் யாருக்கு பொருந்தக்கூடியது? பிதாவாகிய தேவனுக்கு பொருந்தக்கூடியது. 2வது சாட்சிக்கு போயிடுவோம். இப்ப இதே தேவன் என்ற வார்த்தை வேற யாருக்கு பொருந்ததுன்னு பாருங்களேன். 1 யோவான் 5வது அதிகாரம் 20வது வாக்கியம். 1 யோவான் 5வது அதிகாரம் 20வது வாக்கியம். அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். அடுத்த வார்த்தையை கவனிங்க. இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார். வசனம் சொல்லுது இயேசு கிறிஸ்து யாருங்களா? மெய்யான தேவன். அப்ப தேவன் என்ற நாமம் பிதாவுக்கு பொருந்தக்கூடியதாகவும் இருக்கிறது. அதே தேவன் என்ற நாமம் யாருக்கும் பொருந்தது? இயேசு கிறிஸ்துவுக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. 3 நபரை பைபிள் அறிமுகப்படுத்துது. 3 நபர்ல 2 நபரை பார்த்துட்டோம். 2 நபரும் தேவன் என்று சொல்லி வேதாகமம் பதிவு செய்துங்க. ஒரு வசனம் இல்லைங்க, 1000 வசனங்களை வேதாகமத்திலிருந்து கொடுக்க முடியும். நமக்கு நேரம் குறைவாக இருக்கிறபடினால ஒரு சாட்சிகளை மட்டும் தான் பார்த்து கடந்து போகிறோம். சரி, இவங்க 2 பேரையும் தேவன் என்று சொல்லி வேதாகமம் அறிமுகப்படுத்திருக்க 3வது நபரையும் தேவன் என்று சொல்லி வேதாகமம் அறிமுகப்படுத்துகிறதா? 3வது நபர் யாருங்க? பரிசுத்த ஆவியானவர். சரி, நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான வசனம் தான் ஆதியாகமம் 1:2.
நமக்கு நல்லாவே தெரியும். அந்த வசனத்தை வாசிக்கும் போது என்ன சொல்லுதுங்க? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அடுத்த வார்த்தை கவனிங்க. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர். இங்க தேவ ஆவியானவர் அப்படின்னு வரும்பொழுது மற்றவர்கள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, தேவனுக்குள்ள இருக்கிற ஆவியானவர்னு புரிஞ்சுக்கிறாங்க. அடடா, வசனத்தை நீங்க அப்படி பார்க்கறது இல்லையா? அவரு தேவனுக்குள்ள இருக்கிற ஆவியை யாரும் கண்ணால பார்க்க முடியாதுங்க, அதனாலதான் அது தேவனுடைய ஆவியானவர்னு சொல்லுது அப்படின்னு சொல்லி அநேகர் அந்த வசனத்தை தவறாய் புரிந்து கொள்வது உண்டுங்க. இன்னொரு வசனத்தை பார்க்கலாங்களா? பரிசுத்த தேவன் சொல்ற வார்த்தையத்தை அப்போஸ்தலர் 5வது அதிகாரம், அப்போஸ்தலர் 5வது அதிகாரம். இந்த 5வது அதிகாரத்தில் வசனம் 1 - 4 வரைக்கும் நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனமாக கவனிங்களேன். அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பீராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? இங்க சொல்றாங்க, பரிசுத்த ஆவியினிடத்துல பொய் சொல்லி இருக்கிற, அப்படி நிரப்பும்படி சாத்தான் நிரப்பினது என்ன அப்படின்னு கேட்ட அடுத்த வார்த்தையை கவனிங்க. அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல, யாரிடத்தில் பொய் சொன்னாய்? தேவனிடத்தில் பொய் சொன்னாய். அன்பானவர்களே, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அப்படின்னா அந்த தேவன் என்ற நாமம் யாருக்கெல்லாம் பொருந்தது அப்படின்னா, பிதாவாகிய தேவனுக்கு பொருந்தது, இயேசு கிறிஸ்துவுக்கு பொருந்தது, பரிசுத்த ஆவியானவருக்கும் பொருந்தது. சரி, தேவன் அப்படின்னு பார்த்துட்டோம். நம்ம தலைப்பு உண்டாக்கினவர் யாருன்னு தானே, அதை தானே புரிஞ்சுக்கணும். ஏன்னா உண்டாக்கினவரையே தொழுது கொள்ள அப்படின்னா யாரு சிருஷ்டிகரோ அவரை தானே பணிந்து கொள்ள முடியும். நமக்கு தெரிஞ்சிருக்கிறபடி இன்னைக்கு உலகத்தில் அநேகமாய் யார் சிருஷ்டிகர் அப்படின்னு கேட்டால் யாரை சொல்லுவோம்? இயேசு கிறிஸ்துவை தான் சொல்லுவோம். ஆனால் சிருஷ்டிப்பு அப்படி என்று வருகிற பொழுது இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் அதில் பங்கா அப்படின்னா இல்லைங்க. 3 வசனத்தை வாசிக்க போகிறோம். 3 வசனத்தையும் நல்லா கவனமாக கவனிங்க. யார் சிருஷ்டிகர் என்பதை வேதாகமம் நமக்கு என்ன பண்ண போகுது? சொல்ல போகுது. சரி, 3 வசனங்கள். முதல் வசனத்துக்குள்ளாய் நாம் கடந்து போவோம். யார் சிருஷ்டிகர்? பிதாவாகிய தேவன் அவர் சிருஷ்டிகரா, அவர் தேவனா என்பதை வேதாகமத்தில் பார்க்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் வசனம் 1 - 11 வசனங்கள் வரைக்கும். இந்த வசனத்துடைய சுருக்கத்தை நான் சொல்லிடுறேன். சுருக்கத்தை சொல்லிட்டு அதில் உள்ள முக்கிய கருத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேங்க. இங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம். இந்த 4வது அதிகாரத்தில் யோவான் காணுகிற ஒரு காட்சியை பற்றி இங்கே சொல்லப்படுதுங்க. இப்போ அந்த காட்சி என்ன அப்படின்னா, யோவான் ஒரு காட்சியை பார்க்குறாரு. 1-2 வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன், கவனிங்க. இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்காலம் சத்தம் போல என்னோடு பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. அடுத்த வார்த்தை கவனிங்க. உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது, அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். அதுக்கு அடுத்த சம்பவங்கள் எல்லாம் நீங்க வாசிக்கும் பொழுது அவர் எப்படி இருந்தார் என்று சொல்லி பைபிள் வர்ணிக்குதுங்க. ஒருவேளை இங்கே நம்ம இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் எப்படி பிதான்னு சொல்கிறீங்க, ஏன் அவர் கிறிஸ்துவ கூட இருக்கலாமே அப்படின்னு சொல்லி அநேகர் கேள்வி எழுப்பது உண்டு. ஆனால் இங்கே சிங்காசனத்தில் உட்கார்ந்தவர் யார் என்பதை அடுத்த அதிகாரம் 5வது அதிகாரம் 7வது வாக்கியத்தை வாசிக்கிறோம் பாருங்க. இங்கே வர்றது யாருன்னு பாருங்க. ஒருத்தர் சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது யார் வராங்கன்னு பாருங்களேன். அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கரத்தில் இருந்து புத்தகத்தை 2 நபரை சொல்றாங்க பாருங்க. சிங்காசனத்தில் ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறாரு. அதுக்கு அடுத்தது சொல்றாங்க, சிங்காசனத்தை உட்கார்ந்துருக்கிறவர்கிட்ட யார் வரதுங்களா? ஆட்டுக்குட்டியானவர் வந்து. யார் இந்த ஆட்டுக்குட்டியானவர்? இயேசு கிறிஸ்து. நமக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா? அப்ப வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் சிங்காசனத்தில் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் யாரு நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா பிதாவாகிய தேவன் புரிஞ்சுக்கிறோம். அது இயேசு கிறிஸ்து இல்லை என்பதை எப்படி புரிஞ்சுக்க முடியும்னா, சிங்காசனத்தில் பிதா உட்கார்ந்து இருக்கிறாரு, அவர்கிட்ட யார் வர்றது? ஆட்டுக்குட்டியானவர் வருகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சரி,
பிதாவாகி தேவன் பார்த்தோம், அவர் எப்படி சிருஷ்டிகர்னு சொல்றீங்க? அதே 4வது அதிகாரம் 10-11 நான் வாசிக்கிறேன் பாருங்க, என்ன சொல்றாங்கன்னு பாருங்களேன். 24 மூப்பர்கள் அவருக்கு ஒரு விஷயத்தை சொல்றாங்க, கவனமா கவனிங்க, என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே, தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்கிறதற்கு பாத்திரராயிருக்கிறீர், நீரே சகலத்தையும். அப்ப யார சொல்றாங்க சகலத்தையும் சிருஷ்டித்தர்னு சொல்லு? பிதாவாகிய தேவனை சொல்றாங்க. அப்ப பிதாவாகிய தேவன் அவர் சிருஷ்டிகர். அப்ப பிதாவாகிய தேவனை தொழுது கொள்ள முடியுமான்னா தொழுது கொள்ள முடியும். 24 மூப்பர்கள் பரலோகத்தின் சிங்காசனத்தில் பிதாவாகிய தேவனை தொழுது கொண்டார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு அழகா சொல்லி கொடுக்குதுங்க. அப்ப பிதாவானவர் சிருஷ்டிகரா அப்படின்னா சிருஷ்டிகர் தான். சரி, பிதாவாகிய தேவன் சிருஷ்டிகர்னு பார்த்துட்டோம். இரண்டாவது ஒரு நபர் இருக்கிறாருங்களே, இயேசு கிறிஸ்து, அவர் சிருஷ்டிகரா? ஏகப்பட்ட ஆதாரங்கள் வேதாகமத்தில் இருக்குதுங்க. நம்ம 2 ஆதாரத்தை மட்டும் தான் பார்க்க போறோம். இயேசு கிறிஸ்துவும் சிருஷ்டிகரா என்பதை கொஞ்சம் வாசிக்கலாம் வாங்கலேன். யோவான் 1வது அதிகாரம், யோவான் 1வது அதிகாரம், யோவான் 1வது அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாங்களா? பைபிள் என்ன சொல்லுதுன்னு பாருங்க, வாசிக்கிறேன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இயேசு கிறிஸ்துவும் தெய்வமா அப்படின்னு சொல்லி அங்க ஒரு ஆதாரத்தை பார்த்தோம். அதே ஆதாரத்தை யோவான் புத்தகத்திலும் சொல்றாங்க. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவரே அல்லாமல் உண்டாகவில்லை. அப்ப பைபிள் சொல்லுது, எப்பா சகலமும் அவர் மூலமா தான் உண்டாச்சு, அவர் அல்லாம எதுவுமே உண்டாகவே இல்லை அப்படின்னு சொல்லி 2வது காரியத்தை நம்ம பார்க்க முடியுதுங்க. சரிங்க, இயேசு கிறிஸ்து படைச்சார் என்பதை இன்னும் ஒரு வசனம் ரொம்ப தெளிவாக விளக்குது. கொலேசியர் 1வது அதிகாரம், கொலேசியர் 1வது அதிகாரம் 16வது வாக்கியத்தை பாருங்களேன். கொலேசியர் 1:16, ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்ப சிருஷ்டிப்பு என்று வரும்பொழுது அவரை கொண்டும் அவருக்கென்றும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து இல்லாம சிருஷ்டிப்பு இல்லை. அப்ப சிருஷ்டிகரையே தொழுது கொள்ளுங்கள் அப்படின்னா பிதாவாகிய தேவனும் சிருஷ்டிகர் தான், இயேசு கிறிஸ்துவும் யார் தான்? சிருஷ்டிகர். சரிங்க, பிதாவாகிய தேவன் சிருஷ்டிகர் ரைட்டு, இயேசு கிறிஸ்துவும் சிருஷ்டிகர் ரைட்டு. இப்போ பரிசுத்த ஆவியானவர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் எப்படி சிருஷ்டிகர்? அவர் சிருஷ்டிகர்னு பைபிள் சொல்லுதா? அவர் படைத்தார் என்று சொல்லி வேதாகமம் சொல்லுதா? ஆதியாகம புத்தகத்தில் படைக்கும் பொழுது அவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் தானே வசனம் சொல்லுது. அவர் படைச்சார்னு எங்கெங்க வசனம் சொல்லுது அப்படின்னு சொல்லக்கூடிய கேள்விகள் அநேகமாய் மக்கள் மத்தியில் உண்டுங்க. ஒரு வசனத்தை மட்டும்தான் வாசிக்க போகிறோம், வாசித்து ஒரு கருத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன் சீக்கிரமாக. யோபு 33வது அதிகாரம் 3வது வாக்கியம் பாருங்க. இங்க எப்படி பிதாவாகிய தேவன் சிருஷ்டிகரோ, எப்படி இயேசு கிறிஸ்து சிருஷ்டிகரோ, அதே போல இங்க பரிசுத்த ஆவியானவரும் எப்படிப்பட்டவர் என்பதை பைபிள் சொல்லுது. யோபு 33வது அதிகாரம் 3வது வாக்கியம் 4 வாசிப்போம். அடுத்த வசனத்தை பாருங்களேன். தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. யோபு சொல்றாரு, யார் உண்டாக்குனதுங்களா? தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. யாருங்க இந்த சர்வ வல்லவர்? பாட்டு பாடுவோம் இல்லைங்களா? உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அப்ப உன்னதமானவர் யாருன்னா பிதாவாகிய தேவன். சர்வ வல்லமையுள்ள தேவன் யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு மோசே கிட்ட பேசும்போதுதான் இருக்கட்டும், யோசுவா கிட்ட பேசும்போது இருக்கட்டும், ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க,
நான் சர்வ வல்லமையுள்ள நாமத்தினால ஆபிரகாமுக்கு நான் தரிசனமாயிருக்கிறேன், பிதாவின் நாமத்தில் நான் என்ன பண்ணலை, யெகோவா என்ற நாமத்தில் நான் தரிசனமாகலை அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் நம்ம படிக்க முடியுங்க. அப்போ என்ன விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, 3 பேரும் தேவன் என்பதை வேதாகமம் தெளிவா பதிவு செய்யுது. 3 நபர்களும் சிருஷ்டிகர் என்பதை வேதாகமம் தெளிவா பதிவு செய்யுது. சிருஷ்டிப்பு என்று வரும்பொழுது பிதா இல்லாம சிருஷ்டிப்பு இல்லை, இயேசு கிறிஸ்து இல்லாம சிருஷ்டிப்பு இல்லை, பரிசுத்த ஆவியானவர் இல்லாம சிருஷ்டிப்பு இல்லை. இன்னைக்கு இந்த சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ளக்கூடாதபடி சாத்தானுடைய வஞ்சகம் எப்படி வருது அப்படின்னா, பாருங்க வேத வசனத்தை பாருங்க. பிதாவாகிய தேவன் மட்டும்தாங்க தேவன். இயேசு கிறிஸ்து அவர் படைக்கப்பட்டவருங்க. சங்கீதம் 2:2 எடுத்து நம்ம வாசிக்கும் பொழுது அந்த காரியங்களை குறிப்பிட்டு சொல்றாங்க. அடுத்த பாடங்களை படிக்க போறோம். 3 பேரையும் தனித்தனியாக படிக்க போறோம். இவங்க 3 பேரும் பழைய ஏற்பாட்டில் இருந்தாங்களா, இவங்க 3 பேரும் புதிய ஏற்பாட்டில் இருந்தாங்களா, இந்த 3 நபர்களும் இப்போ என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க. சரிங்க, சிருஷ்டிக்கப்படும் பொழுது 3 பேரும் இணைந்து சிருஷ்டிப்பை செய்திருக்கிறாங்கன்னு சொல்லி வசனத்தை வாசிக்கிறோம். சிருஷ்டிப்பு, மனிதனை சிருஷ்டித்து மனிதனுக்கான எல்லா தேவைகளும் 3 தெய்வங்களும் செஞ்சாங்க இல்லைங்களா. இப்போ சிருஷ்டிப்பின் ஊழியத்தில் எப்படி 3 பேருடைய பங்கு இருந்ததோ அதே போல ரட்சிப்பின் திட்டத்தில் 3 பேருடைய பங்கு இருக்குதுங்களா. ஏன் அவங்க சிருஷ்டித்தாங்க, அவங்களை ஏன் தொழுது கொள்ளணும்? மூவர் தெய்வம் அப்படின்னா அந்த 3 பேரும் சிருஷ்டிகர் தான். ஆனால் சிருஷ்டிகராக இருக்கிறதுனால நான் தொழுது கொள்ளணுமா, தொழுது கொண்டு தான் ஆகணும். சிருஷ்டிப்பில் எப்படி அவங்களுடைய பங்கு இருந்ததோ மனிதன் பாவம் செய்து அந்த ஸ்லாக்கியத்தை இழந்தான். இப்போ ரட்சிப்பின் திட்டம் ஒன்று உருவாக்கப்பட்டது. ரட்சிப்பின் திட்டத்தில் 3 பேருக்கு பங்கு இருக்குதுங்களா. ரட்சிப்பின் திட்டம் என்பது என்ன தெரியுங்களா? தாவீது பக்தன் சொன்னார் பாருங்க, சுத்த இருதயத்தே என்னிலே சிருஷ்டியும். அப்ப கேள்வி, ஒரு மனிதனுக்குள்ளாக சுத்த இருதயத்தை உருவாக்குகிற பணியில பிதாவாகி தேவன் இருக்கிறாரா? ஒரு மனிதனுக்குள்ளாக சுத்த இருதயத்தை உருவாக்குகிற பணியில இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா? ஒரு மனிதனுக்குள்ள சுத்த இருதயத்தை உருவாக்குவதில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? ஏன்னா அவர் சிருஷ்டிகராக எனக்கு என்ன லாபம் அப்படின்னா, அவர் சிருஷ்டிகராக இருக்கிறதுனால என்னையும் அவர் என்ன பண்ண முடியும், சிருஷ்டிக்க முடியும். இன்றைக்கி உலகத்தில் அநேக மனிதர்கள் சொல்கிறது உண்டுங்க, ஏதாவது ஒரு பாவ பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், நான் எவ்வளோ போராடுறேன், என்னால் என்ன பண்ண முடியலை, பாவத்தை விட முடியலை, இது எப்படியாவது நான் மீண்டு வரணும்னு நினைக்கிறேன், என்னால் என்ன பண்ண முடியலை, மீண்டு வர முடியலை அப்படின்னு சொல்லி அநேகர் தத்தளிப்பிலும் தவிப்பிலும் இருப்பது உண்டுங்க. ஆனால் யோசித்து பாருங்க, எவ்வளோ பெரிய அடிமைத்தனமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பாவ பழக்க வழக்கமாக இருந்தாலும் சரி, அதை உடைப்பதற்கு 3 தெய்வங்கள் சிருஷ்டிப்பில் எப்படி பங்காற்றினார்களோ அதே போல இந்த 3 தெய்வங்கள் ஒரு மனிதனை புதுமையாய் சிருஷ்டிப்பதிலும் அவருடைய பங்கு இருக்கிறது. சரிங்க, ரட்சிப்பின் திட்டத்தில் பிதாவாகிய தேவனுடைய பங்கு என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி நம்ம வைக்கணும். ரட்சிப்பின் திட்டத்தில் இயேசு கிறிஸ்துனுடைய பங்கு என்ன அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம வைக்கணும். ரட்சிப்பின் திட்டத்தில் பரிசுத்த ஆவியானுடைய பங்கு என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம வைக்கணும். இதுக்கு என்ன செய்ய போறோம்னா, 3 நபரையும் தனித்தனியாக படிக்க போகிறோம். 3 நபரையும் தனித்தனியாக படிக்க போகிறோம். யார் பிதா, யார் இயேசு கிறிஸ்து, யார் பரிசுத்த ஆவியானவர், இவங்க 3 பேரும் ஒரே நபர் தானா இல்லை தனித்தனி நபர்களா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்ய போறோம்னா படிக்க போகிறோம். முத்தூதுவில் ஏன் இந்த விஷயத்தை நம்ம படிக்கணும் அப்படின்னா, உலகம் இந்த சத்தியத்தை அறிகிற அறியாமையில் இருக்கிறது. உலகத்தின் ஜனங்கள் மாத்திரம் இல்லைங்க, கிறிஸ்தவ சபைக்குள்ளேயே இருக்கிற கிறிஸ்தவர்கள் என்று பெயரை கொண்டிருக்கிற அநேக நபருக்குள்ளாகவும் இந்த புரிதல் இல்லாமல் இருக்கிறது. அதனால தான் பரலோகம் என்ன செய்யுது அப்படின்னா, முத்தூதுவின் செய்தியை உலகத்துக்கு அறிவிக்கும்படி அவருடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஒரே ஒரு குழு மட்டும் நான் சொல்லிடுறேன். யாராவது இந்த 3 பேருடைய பங்கு ரட்சிப்பின் திட்டத்தில் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்களும் பல முறை பல பிரசங்க வேத பாடங்கள் அநேகமாக படிச்சிருக்கலாங்க. ஒரே ஒரு காரியம், பிதாவாகிய தேவனுடைய பங்கு எப்படி இருக்கிறது என்பதற்கு ஒரு வசனம் இருக்குது, நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப பரிச்சயமான வசனம் தான். யோவான் 3:16. என்ன வசனம்? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை என்ன செஞ்சாருங்களா? தந்தருளி. வார்த்தையை கவனிங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் அவன் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில். அப்ப யோசித்து பாருங்க, சிருஷ்டிப்புல மட்டும் பிதாவாகிய தேவனுக்கு பங்கு இல்லைங்க, ரட்சிப்பின் திட்டத்திலும் பிதாவாகிய தேவனுக்கு பங்கு இருக்கிறது. அந்த பங்கு என்ன அப்படின்னா, யாரை கொடுத்தாரு பாவிகளை மீட்பதற்கு? கெட்டு போன ஒரு மனிதனை மீட்பதற்காக பரலோகத்தின் தேவன் யாரை கொடுத்தார் அப்படின்னா, தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி. கேள்வி,
தந்தருளி அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோமே, தந்தவர் திரும்ப எடுத்துக்கொள்வாரா? நிறைய சத்தியங்களை படிச்சிருக்கிறோம். பிதாவாகி தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தவர் தாங்க. அவர் தந்தருளி அப்படின்னா தாங்கிட்ட இருந்த ஒரே பொக்கிஷத்தையும் ஒரு பாவி கெட்டு போக கூடாது என்பதற்காக என்ன பண்ணிட்டாரு? கொடுத்துட்டார். அவர் கொடுக்கலன்னு வச்சுங்களேன், இயேசு கிறிஸ்து மனிதனுடைய பாவத்துக்காக இந்த பூமியில வந்து என்ன பண்ணிருக்க முடியாது? மரிச்சிருக்க முடியாது. கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே எப்படி நமக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது என்று சொல்லி பைபிள்ல வாசிக்கிறோம். அப்ப ரட்சிப்பின் திட்டத்துல பிதாவாகிய தேவனுடைய பங்கு என்ன அப்படின்னா, அவரை தந்தருளினார், இயேசு கிறிஸ்துவை தந்தருளினார். இயேசு கிறிஸ்துவனுடைய பங்கு என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து மரிக்கல அப்படின்னா பாவிக்கு மன்னிப்பு இல்லை. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு ரட்சிப்பின் திட்டத்துல என்ன பங்கு அப்படின்னா, அவர் மரித்து நாம் மரிக்க வேண்டிய இடத்துல அவர் மரித்து நம்ம என்ன பண்ணாரு? மீட்டு கொண்டார். சரிங்க, ரெண்டு நபருடைய இன்வால்மெண்ட் ரொம்ப முக்கியத்துவமா இருக்குது. ரட்சிப்பின் திட்டத்தில் பரிசுத்த ஆவியினுடைய பங்கு என்னங்க? பரிசுத்த ஆவியினுடைய பங்கு என்ன? யோவான் 16வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் என்ன செய்வாரா? கண்டித்து உணர்த்துவார். பிதாவாகிய தேவன் தந்தருளினார், ஊழியம் முடிந்தது. இயேசு கிறிஸ்து வந்து மரித்தார், ஊழியம் முடிந்தது. இப்போ யாருடைய ஊழியம் போயிட்டு இருக்கு தெரியுங்களா? பரிசுத்த ஆவியானுடைய ஊழியம் போய்கிட்டு இருக்குதுங்க. போராடி கொண்டிருக்கிறாருங்க ஒவ்வொரு ஆத்துமா கிட்டையும். ஏன் போராடி கொண்டிருக்கிறார் அப்படின்னா, காலம் சீக்கிரம் முடிய போகுது. கிறிஸ்து ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து கைகளை உயர்த்தி முடிந்தது என்று சொல்லக்கூடிய வார்த்தை வெகு விரைவில் வரப்போகிறது. ஸோ இப்படி வரப்போகிற காரியத்தினால பரலோகம் என்ன பாரப்படுது அப்படின்னா, இன்னும் பிதாவாகி தேவனை புரிஞ்சிக்கலப்பா மக்கள், இயேசு கிறிஸ்து யாருன்னு புரிஞ்சிக்கலப்பா, பரிசுத்த ஆவியானவர் யாருன்னு புரிஞ்சிக்கலப்பா, தெய்வமே அல்லாத அநேக மனிதர்களை தெய்வமாய் வணங்கி, மரம் செடி கொடிகளை தெய்வமாய் வணங்கி, சிருஷ்டிகர் யார் என்பதை அறியாமலே அவருடைய ஜனம் மாண்டு கொண்டிருக்கிறது என்பதை பரலோகம் புரிந்தபடியினால தான் இந்த காலத்தில் எந்த செய்தி அனுப்புது? முத்தூதுவின் செய்தி உலகத்துக்கு அனுப்பி கொண்டிருக்குதுங்க. அன்பானவர்களே, ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இதையெல்லாம் நாங்கள் பல வருஷமாக படித்த விஷயந்தானே, இப்போ ஏன் இந்த சத்தியத்தை நம்ம படிக்கணும் அப்படின்ற கேள்வி நம்முடைய இருதயங்கள் இருக்கலாங்க. நீங்கள் சொல்லுங்கள், பரலோகம் நோக்கம் இல்லாமல் இந்த சத்தியத்தை கொடுக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒன்று சொல்லட்டுங்களா? பரலோகம் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது. எந்த நோக்கத்திற்காக இந்த கல்லடியாங்குளம் திருச்சபை ஏற்படுத்தப்பட்டதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக பரலோகம் போராடி கொண்டிருக்கிறது. சத்தியத்தை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கலாம், ஆனா படிச்ச சத்தியத்தை எத்தனை பேர்கிட்ட விதைத்திருக்கிறோம் அப்படின்ற கேள்வி நம்ம எல்லாருக்குள்ள எழுப்ப வேண்டியதா இருக்குதுங்க. யோசித்து பாருங்க, இன்னைக்கு இந்த பகுதிகளில் எத்தனையோ சபைகள் உண்டு, எத்தனையோ விதமான மக்கள் உண்டு. ஆனா அத்தனை மக்களுக்கும் அத்தனை விதமான சபைகளுக்கும் இந்த சத்தியத்தினுடைய அறிவு இருக்குதுங்களா? பரலோகம் அதனால தான் பாரப்பட்டு பேசிக்கிட்டு இருக்குதுங்க. நம்ம கேட்கிற காரியங்களை அசாதாரணமாக கேட்டக்கூடாது. இதெல்லாம் நமக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டக்கூடாது. தெரிஞ்சிருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் மறுபடியும் ஏன் பரலோகம் சொல்லுது அப்படின்னா, நம்முடைய பணி என்ன, நம்முடைய வேலை என்ன என்பதை சிந்திப்பதற்காக பரலோகம் மீண்டும் நம்மளை என்ன பண்ணுது? ஆயத்தப்படுத்துகிறது. அன்பானவர்களே, நம்ம ஒரு பெரிய ஊழியத்தை செய்ய போகிறோம் ஆண்டவருக்காக. அதனால தான் ஆண்டவர் அடிப்படையிலிருந்து மீண்டும் நமக்கு இந்த பாடங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. முத்தூத உலகத்துக்கு அறிவிக்கணும் அப்படின்னா ஏதோ 3 தூதை போய் சொல்லிட்டு வெளிப்படுத்தல் 6-12 வரைக்கும் சொல்றது கிடையாதுங்க. இந்த சத்தியம் புரிதல் இல்லாத அநேகர் உண்டு. சிலை வழிபாடுகளிலும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு கிறிஸ்தவ போர்வையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களும் அநேகர் உண்டு. புரியலை, அறியாமையில் இருக்கிறாங்க. அறியாமையில் உள்ள ஜனங்களை ஆண்டவர் பக்கம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் மீண்டும் இந்த அடிப்படையான சத்தியங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு? நம்மோடு பேசி கொண்டிருக்கிறாருங்க. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஒவ்வொரு ஓய்வு நாள் ஆயத்த ஆராதனையிலும் நம்ம இப்படி தாங்க அடிப்படையாக கொஞ்சம் படிக்க போகிறோம். இந்த பாடங்களுடைய நிறைவு என்ன அப்படின்னா, நம்ம எல்லாம் ஊழியத்துக்கு புறப்பட்டு போகணும். ஒரு ஆத்துமாவை சந்திக்கிறோம் அப்படின்னா பதில் தெரியாமல் என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. எந்த கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கக்கூடிய ஞானத்தையும் கிருபையும் பரலோகம் நமக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த சத்தியங்களை கொடுக்குது. நம்முடைய பைனியர்ஸ், நம்முடைய திருச்சபை ஆரம்பத்தில் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது நமக்கு எல்லாருமே தெரியும். ஏழ்மையிலும் வறுமையிலும் ஆரம்பிக்கப்பட்ட திருச்சபை. எனக்கு பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இப்படிப்பட்ட ஆரம்பிக்கப்பட்ட திருச்சபை எப்படி உலகத்தின் நாடுகள் எல்லா நாடுகளிலுமே இது இருக்குது.
கிட்டத்தட்ட 1-2 நாடுகளில் மட்டும்தான் நம்முடைய திருச்சபை இல்லை. மற்ற எல்லா நாடுகளிலுமே இந்த திருச்சபை என்ன பண்ணியிருக்குது? வியம்பு இருக்கிறது. மற்ற சபைகள்லாம் நீங்கள் பாருங்களேன், ஏதாவது ஒரு பகுதியில் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இந்த செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை உலகத்தின் அநேக நாடுகளில் இருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய முன்னோர்கள் பாடங்களை படித்த விதம் தாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஆவியானவர் வழி நடத்தினார், முத்துது உட்காந்து படிக்க ஆரம்பித்தாங்க. படிக்க ஆரம்பிக்கும் பொழுது அதில் அடங்கியிருக்கிற சத்தியங்கள் எல்லாம் உலகத்தில் இன்னைக்கு இல்லை என்பதை புரிந்து கொண்டவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இந்த சத்தியங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி ஆரம்பத்தில் நம்முடைய முன்னோர்கள் அநேக தியாகங்களை செஞ்சு அநேக பாடுகளை பட்டு இந்த முத்துது உலகத்தின் மக்களுக்கு என்ன பண்ணாங்க? அறிவிச்சாங்க. ஸோ தியாகத்தினால் உருவாக்கப்பட்ட இந்த ஊழியம் எப்படி முடியும் அப்படின்னா, தியாகத்தினால் தான் முடியுங்க. தியாகம் என்பது ஆத்துமாக்களை ஆண்டவர் சமூகத்தில் ஒப்படைச்சி நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு செய்யக்கூடிய ஊழியத்தை பரலோகம் முற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்குதுங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்னைக்கு படித்த உண்டாக்கினவர் யார் அப்படின்னா, பிதாவாகி தேவனும் சிருஷ்டிகர் தான், இயேசு கிறிஸ்துவும் சிருஷ்டிகர் தான், பரிசுத்த ஆவியானவரும் சிருஷ்டிகர் தான். அவங்களுக்கு எப்படி சிருஷ்டிப்புல பங்கு இருந்ததோ அதே போல ரட்சிப்பிலும் அவருடைய பங்கு அநேகமாக இருக்கிறது. ஸோ அடுத்த வாரம் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, இந்த 3 நபர்களையும் கொஞ்சம் தனித்தனியாக படிக்க போகிறோம். பிதாவாகிய தேவன் பழைய ஏற்பாட்டில் எப்படி இருந்தார், புதிய ஏற்பாட்டில் எப்படி இருக்கிறார். இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, எங்களுக்கு பழைய ஏற்பாடு வேணாம், புதிய ஏற்பாடு போதும். இன்றைக்கி நிறைய பேர் நாங்கள் புதிய உடன்படிக்கையின்காரர்கள் அப்படின்னு சொல்லி அநேகர் சொல்வது உண்டு. ஸோ அது எல்லாம் சரியானது தானா அப்படின்னு சொல்லி நம்ம முத்தூதுவின் சத்தியங்களுக்கு கூடாக நுழைந்து அற்புத சத்தியங்களை படிக்க இருக்கிறோம். ஆண்டவர் வரக்கூடிய காலங்களில் இன்னும் நம்மை வல்லமையாய் சத்தியத்துக்குள்ளாக வழி நடத்துவாராக. கேட்ட சத்தியத்தையும் உங்களையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.